அதேமாரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மக்கள் இதே கோயம்புத்தூரில் ஒரு அம்மா வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு வேலைக்கார அம்மா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வேலைக்கார அம்மாவை இந்த அம்மா நல்லா பார்த்துக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலைக்கார அம்மா மாதிரி இல்லை, கூட பிறந்த தான் பிள்ளையோட ஒரு ஒரு பிள்ளைய எப்படி பார்க்க அந்த மாதிரி பார்த்துக்குது. அப்படி இருக்க அந்த அம்மா 2-3 வீட்டில் வேலை செய்யுது. அந்த அம்மா இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ தினமும் ஃபோன் பண்ணி இந்த அம்மாக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, அம்மாக்கிட்ட நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அதுக்குள்ளே என்னாச்சு தெரியல, அதுக்குன்னு தனியாக அங்கே ரூமே கொடுத்துக்குறாங்க. நீ அங்கே தங்கிக்கலாம், வந்துக்கலாம், போய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு. அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, இந்த அம்மாக்கிட்ட வேலை செஞ்சுட்டே இருந்தது. விட்டு போட்டு என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப காலமாக வேலை செஞ்சுருக்கிறது கடைசியில் விட்டுட்டு வேறு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்குது இந்த அம்மா. இந்த அம்மா கூப்பிட்டு வரவே இல்லை. உடனே பிள்ளைங்களுக்கு அந்த அம்மா தெரியப்படுத்திடுச்சு, இந்த மாதிரி இந்த வேலைக்கார அம்மா வர்றதில்ல, என்னென்னு தெரியல, அவளுக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோ தெரியல, நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பாருங்கன்னு. அவங்க ஃபோன் பண்ணால் இந்த அம்மா எடுக்கிறதே இல்லை. அப்படியே இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, பசங்க வந்துட்டாங்க. வந்து இந்த அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் ஆகிட்டுருக்குது. உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு அந்த அம்மாவை புடின்னு ஹாஸ்பிட்டலில் போட்டு அந்த அம்மாவை நல்லா ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துட்டுருக்கிறப்ப, ஐசியூவில் இருக்கிறப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுது, அம்மா இவர் நம்மக்கிட்ட இந்த வேலைக்காரி ரொம்ப நாள் நம்மக்கிட்ட வேலை செஞ்சுட்டா, அவளை விட்டுறாதீங்க, அப்படியே விட்டுட்டா வரலன்னு என்ன சூழ்நிலையோ அவளுக்கு பணமோ என்ன பிரச்சனையோ வரல, அதனால் அவளுக்கு ஏதாவது நீங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு செத்துருன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் சரி நான் செத்துட்டேன்னா கூட அந்த பிள்ளை அவளுக்கு எதாவது செய்ய வேண்டியது செஞ்சுருங்க, எதாவது கொடுத்துருங்க, இந்த பில்டிங்கில் ஏதோ ஒன்று அவளுக்கு எழுதி வச்சுருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்குது. ஆனால் இவங்க வந்து ஃபோன் பண்ணி அந்த அம்மா எடுக்கலை பாருங்கள். அதில் இந்த பசங்களை ரொம்ப கடூரமான கோபமாயிட்டாங்க. கோபமானதுனால என்ன ஆயிடுச்சு, நம்ம அம்மா பார்க்குறதுக்கு இவ்வளோ அந்த பொம்பளை கேட்குறப்பெல்லாம் அவங்க காசு பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்குறாங்க. அதனால என்ன பண்ணிடுச்சு, இது வரலன்னு அவங்களுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. கோபமானோன்னா அந்த அம்மா இறந்ததுக்கு இந்த அம்மா வந்திருக்கு, அந்த வேலைக்காரம்மா வந்து வீட்டு வாசலை கூட நுழையக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு துவச்சி விட்டாங்களாம். அந்த மாதிரி இருக்குது மக்களே. அதனால் எதுக்கு நீங்கள் கையில் வச்சு பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா உங்களுக்கு பார்த்துக்கிட்டதுனால உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு.